Hi guys, I'm Shyam Saran. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன்ன்றது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இது டெஃபினேஷனோடய பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன்ன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு டைப். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம கண் என்ன பண்றதோ அதான் நம்ம கம்ப்யூட்டர் விஷன் வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து நம்மளால பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா மிஷின்ஸுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம தான் ஒன்னொன்னா சொல்லி தரணும். அதை நம்ம எதை வச்சு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன் மூலியமா பண்ண போறோம். அதாவது இப்போ ஒரு இமேஜையோ வீடியோவையோ இன்புட்டா கொடுத்து நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ண போறோம் அந்த மாடலை. அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவாங்க. இது மேக்சிமம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மிஷின் லேர்னிங் ஏஐ படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் விஷன் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு. இந்த சீரீஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன, கம்ப்யூட்டர் விஷனோட டைப்ஸ், அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி நம்ம இமேஜ் இன்புட்டா வாங்குறது, ஒரு வீடியோவை இன்புட்டா வாங்குறது, அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன் பத்தி நான் சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் விஷன்ன்றது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். இமேஜஸை வீடியோஸை நம்ம இன்புட்டா கொடுத்து நம்ம ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ண போறோம். அதுதான் மேக்ஸிமம் இந்த இதுல பண்ணுவோம். இப்போ கம்ப்யூட்டர் விஷனோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் விஷனோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஃபேஷியல் அதெல்லாம் நம்ம சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஃபேஷியல் ரெகக்னேஷனாக இருக்கட்டும், வேற வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்குலாம் வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்மின் சிஸ்டம்லாம் இருக்கும். நிறையா இது இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் விஷன் மூலியமா தான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 3 சோர்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அனகோண்டா நேவிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் நோட்புக். இது ரெண்டுமே நமக்கு வந்து வேணும். ஃபர்ஸ்ட் அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன அதாவது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நமக்கு தேவை, அதாவது நம்ம சிவி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவை, அதாவது ஒரு ஏஐ மாடல் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ எதாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கு நம்ம வந்து அனகோண்டா நேவிகேட்டர் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டடி பர்பஸ்க்காண்டி. அனகோண்டா நேவிகேட்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் போயிட்டு அனகோண்டா நேவிகேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து வரும். இந்த லிங்க்கை நீங்கள் அனகோண்டா நேவிகேட்டர் இருக்கலாம், அதை நீங்கள் இது பண்ணி விட்டீங்கன்னா, கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ரைட், அப்படி வரும். இதுல வந்து நீங்க ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டவுன்லோட்ல போய் நீங்க வந்து இமெயில் அட்ரஸ் போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பட்டன் கிளிக் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு ரூட் பேஸ் ரூட்ல தான் இருக்கும். அது நீங்க ஒரு என்விரான்மெண்ட்லாம் இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நிறைய என்விரான்மெண்ட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டை வச்சு இதுல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதுல உள்ள பேக்கேஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஏறிடும். பேக்கேஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஏறும். புதுசா நீங்க என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதில் உள்ள பேக்கேஜஸ்லாம் ஏறும். ஏறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டை இங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க ரன் கொடுத்துட்டு இங்க நீங்க ரன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இங்க ஹோம்ல போயிட்டு என்ன பண்ணோம், இப்போ ஜூபிட்டர் நோட்புக்னு இருக்கு பாருங்க, இதுல தான் நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். இப்போ உள்ள வெர்ஷனா பார்த்து நீங்க எனக்கு வந்து லான்ச்னு கேட்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கு பாருங்க. இந்த அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புதுசா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அதான் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், லான்ச் பண்ணீங்கன்னா லான்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுலயே தனியாவே ஒரு இதாவே வந்துடும். இப்போ லான்ச் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்க்டாப்ல வைக்கிறனாலும் இங்க போய் நீங்க வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்லயே வந்துடும் அது.
நீங்க ஜூபிட்டர் நோட்புக்னு சர்ச் பண்ணாலே அது வரும். நீங்க ஒரு ஒரு தடவை அணுகுண்டல போய் நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். இவ்வளவுதான் நமக்கு வந்து அதாவது இவ்வளவுதான் அதை டவுன்லோட் பண்ணி இது பண்றதுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். அனகோண்டா நேவிகேட்டர் போறீங்க. அதுக்கப்புறம் அதான் அனகோண்டா நேவிகேட்டர் சர்ச் பண்றீங்க கூகுள்ல. அதுக்கப்புறம் அது ஒரு செகண்ட் லிங்க் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிட்டு நீங்க வந்து ஹோம்க்கு வந்தீங்கன்னா அது என்ன என்விரான்மெண்ட்ல இருக்கோ அது இங்க காமிக்கும் பேஸ் ரூட்ல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க வந்து ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்துடும். இதான் வந்து இவ்வளவுதான் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இதுலயே நீங்க பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்டுடியோ வந்து டேட்டா சயின்ஸுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இது இருக்கு. ஜூபிட்டர் லேப் இருக்கு. நோட்புக் அண்ட் லேப் ரெண்டுமே யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர வர நமக்கு வந்து யூஸ் ஆகும். இவ்வளவுதான் வந்து இதோட ப்ராசஸே இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்டா ஜூபிட்டர் நோட்புக்லாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி நம்ம இமேஜை இன்புட்டா வாங்க போறோம், அதை எப்படி நம்ம ஷோ பண்ண போறோம்ன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கான தேவையான லைப்ரரிஸ் வந்து CV2. CV2ன்ற லைப்ரரியை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் CV-Python இந்த கமெண்ட்டை போட்டு நீங்க வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகி ஒரு அவுட்புட், அதாவது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால வந்து எனக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வரும். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இதான் வந்து அதோட கமெண்ட்டை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரன் ஆகலை இன்னும். ஓகே, இது ரன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் இது இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். அதை அது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இம்போர்ட் CV2 அப்படின்னு போட்டு இதை நீங்க ரன் பண்ணிடணும். இதை ரன் ஆகலை. சரி, நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கர்னலை. ஓகே, கர்னல் ரீஸ்டார்ட் ஆயிட்டு இங்க பாருங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தேன் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் ஓப்பன் சிவி ஹைஃபன் பைத்தன் இந்த இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். எனக்கு வந்து ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் CV2. இந்த CV2ன்ற லைப்ரரியை வச்சு தான் நம்ம வந்து இனிமே நம்ம பார்க்க போற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு தான் பார்க்க போறோம். அதனால நீங்க இதை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பையும் நம்ம வந்து உங்களுக்கு இல்லைன்னா அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாவே நிறைய பேருக்கு இருக்கும். அனகோண்டா கிட்ட ஏத்துனவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரீட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளை வச்சு CV2ன்ற லைப்ரரி நம்ம இங்க போட்டிருக்கோம்னா இதை வந்து இங்க போட்டுட்டு டாட் ஐஎம் ரீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது CV2ல உள்ள ஒரு ஃபங்க்ஷன் தான் ஐஎம் ரீடுன்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம்னா டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம வந்து இந்த ஃபைலோட பாத், அதாவது இந்த டைகர்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அதை நீங்க ஃபைல் மேனேஜர்ல வச்சிருக்கீங்களோ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா வந்துடும் லொக்கேஷன். அதோட நீங்க வந்து அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். லொக்கேஷனை காப்பி பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு பண்றேன். லொக்கேஷனை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க பேஸ்ட் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்.
இப்ப நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்படிதான் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க உள்ள நீங்க இந்த சைடு உள்ள ஸ்லாஷ அப்படியே ஆப்போசிட்டா இந்த சைடுக்கு மாத்தணும். இந்த சைடுக்கு தான் இங்க இந்த இதுல நான் மாத்திருப்பேன். இந்த இதுல தான் மாத்திருப்பேன். இந்த சைடு நீங்க மாத்தணும். ஏத்திக்கலாம். நீங்க அந்த சைடுக்கு நீங்க வந்து மாத்தணும். மாத்திட்டு இந்த டைகர்ன்றத வந்து நான் சேவ் பண்ண இமேஜோட நேம் தான் டைகர். அந்த டைகர்ன்னு போட்டுட்டு டாட் ஜேபிஇஜி. ஜேபிஇஜின்றது என்னன்னா, அது ஃபைலோட டைப் என்னது அப்படின்னு போட்டிருக்கும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு இதுலயே பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இங்க இங்க தெரியும். டாட் ஜேபிஇஜின்னு போட்டிருக்கா. அதனால இங்க நீங்க என்ன ஃபைல் நேம் குடுத்துருக்கோ, அந்த ஃபைல் நேம் தான் நீங்க இங்கேயும் குடுத்துருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரன் பண்ணிட்டு ரீடுன்ற வேரியபிள், அதாவது நான் கிரியேட் பண்ணியிருக்க ரீடு நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் வேரியபிள் நேம். ரீடுன்ற வேரியபிள் நான் கால் பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் வரணும். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ரிக்ஸ் சாலிஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ரீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி வரலன்னா நீங்க வந்து ஒழுங்கா கரெக்டா ஃபைலோட லொகேஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க, இல்ல பேர் கொடுத்துருக்க மாட்டீங்க ஒழுங்கா, இல்லைன்னா இந்த மாதிரி ஜேபிஇஜி அந்த ஃபைல் டைப் ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டீங்க. இது வந்து ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வாங்கியாச்சு. இமேஜ நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அத வந்து இப்ப நம்ம ஷோ பண்ணணும். ஷோ பண்றதுக்கு அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து cv2 டாட் ஐஎம் ஷோ. ஐஎம் ஷோன்றது cv2ல உள்ள அ அதாவது ஐஎம் ரீட்ல உள்ள ஃபங்ஷன் மாரி தான் ஐஎம் ஷோ. இதுல வந்து 2 பாராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த இமேஜ்ன்ற பாராமீட்டர் என்னன்னா, நீங்க வந்து அந்த விண்டோல ஆ எந்த மாரியான அதாவது விண்டோக்கு பேர் வைக்கிற மாரி அது. அவ்வளவுதான். அது வந்து நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப இமேஜ்ன்னு இருக்கிறத நீங்க ஆ ரீடுன்னு கூட வச்சுக்கலாம். என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அது. அப்ப இந்த ரீடுன்றது வந்து என்னன்னா, இங்க குடுத்திருக்கோம்ல நம்ம வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம் அதாவது நீங்க என்ன வேரியபிள் நேம் குடுத்திருக்கீங்களோ, அத நீங்க கால் பண்ணலாம். நீங்க வேரியபிள் நேம் இல்லாமயே நீங்க பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணா என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க வந்து ஒரு ஒரு தடவையும் இந்த பாத்த குடுத்து, அதாவது இந்த பாத்த குடுத்து நீங்க இது பண்ற மாரி இருக்கும். இல்ல வேரியபிள் நேம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, திருப்பி நீங்க வந்து டக்கு டக்குன்னு கால் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வேரியபிள் நேம் குடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெயிட் கீன்ற ஃபங்ஷன். இந்த வெயிட் கீன்ற ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த விண்டோ வந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஷோ ஆகணும், அந்த விண்டோ வந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த வெயிட் கீ. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றதுக்கு தான் அந்த 0ன்ற பாராமீட்டர் ஏன் குடுத்துருக்கோம்னா, 0 செகண்ட் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. 0ன்றது எதுக்கு அப்படின்னா, 0ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த விண்டோ வந்து நீங்க குளோஸ் பண்ற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அதுவா குளோஸ் ஆவாது. அதே நீங்க 5, 10, 100, 1000 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது 1000 மில்லி செகண்ட்ஸ் அந்த மாரி வந்து கால்குலேட் பண்ணிட்டு, அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். நீங்க குடுத்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் அதுவே கட் ஆயிட்டு நின்றும். அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ். இது எதுக்கு அப்படின்னா, இது இந்த ப்ராசஸ் அதாவது வெயிட் கீ ப்ராசஸ் முடிஞ்சோன அந்த விண்டோவ குளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ நீங்க குளோஸ் பண்ணல அப்படின்னா எரர் விழுவும். அதாவது பைத்தான் வந்து நாட் ரெஸ்பாண்டிங், பைத்தான் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வந்துரும். அதுக்கு தான் டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ் குடுப்போம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் போச்சு வீடியோ ரன் பண்றேன். ரன் ஆயிட்டு நம்பை அடுத்த இமேஜ் ரீட் பண்றோம். அது ரன் ஆயிடுச்சு. மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஷோ பண்றோம். ஷோ பண்ணா உங்களுக்கு இங்க ஒரு விண்டோ வந்திருக்கும். அந்த விண்டோவ எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன இமேஜ நான் வந்து இப்போ ஷோ பண்ட்டேன். இந்த மாரி விண்டோல தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவ்வளவுதான் வந்து எப்படி நம்ம இமேஜ வாங்குறது, எப்படி நம்ம அவுட்புட் வந்து குடுக்குறது அப்படின்றது இந்த மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளெண்டிங். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க அதெல்லாம் பண்ணிருங்க. பண்ணி ஒரு தடவ பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ பாருங்க. இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கங்க. அ ஒரு தடவ 2 தடவ எழுதி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வரும். அதே மாரி இங்க உள்ள அந்த ஃபங்ஷன்ஸ்ல உள்ள ஸ்பெல்லிங்ஸ கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸையும் கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கணும். ஏன் அப்டின்னா, இங்க பாருங்க டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ்க்கு டெஸ்ட்ராய் வந்து ஃபுல்லாவே ஸ்மாலு. ஆல் வந்து ஏ மட்டும் ஸ்மாலு. விண்டோஸ்ல டபிள்யூ மட்டும் ஸ்மால். இந்த மாரி நெறையா அப்பர் கேஸ், லோவர் கேஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நெறைய பேர் விடுவாங்க. அத நீங்க பார்த்துக்கணும். ஆனா நீங்க பழக பழக அது வந்து சரி வந்துரும். இங்க பாருங்க வெயிட் கீழ கே ஸ்மால் இந்த மாதிரி தான் நீங்க வந்து எல்லாத்தையும் தனியா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இவ்வளவுதான் வந்து எப்படி நம்ம இன்புட் வாங்குறது, எப்படி நம்ம இமேஜ் ஷோ பண்றதுன்றது இவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போலாம்.
கைஸ், இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பிளெண்டிங். பிளெண்டிங் பிளெண்டிங்னா என்னன்னா, அப்ப வந்து பிளெண்டிங்னாலே நமக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்? இப்ப பிளெண்ட் பண்றது. அதாவது ஒரு 2 பொருள சேர்த்து இப்ப பிளெண்ட் பண்றதுன்னா என்னது? இப்ப ஒரு மாவுனா, மாவு அரைக்கிறதுனா பிளெண்டிங்ன்னுவோம். இப்ப இமேஜ், அதாவது கம்ப்யூட்டர் விஷன்ல பிளெண்டிங் அப்படின்னா, ஒரு 2 இமேஜ சேர்த்து பிளெண்ட் பண்றது. அதாவது 2 இமேஜையும் இப்ப வந்து பிளெண்ட் பண்றதுன்னா எப்படி சொல்றது? பிளெண்டிங்னாலே தமிழ்ல அவ்வளவா சொல்ல தெரியல. ஆ பிளெண்டிங்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அததான் இப்ப வந்து இப்ப நம்ம CV2ல இப்ப பண்ண போறோம். பிளெண்டிங்ன்றது 2 இமேஜ சேர்த்து பிளெண்ட் பண்ணி நியூ இமேஜ் கிரியேட் பண்றதுதான் பிளெண்டிங்ன்னு சொல்லுவோம். இப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப வந்து 2 இமேஜ உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்போதும் போல நம்மளோட லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் CV2, இம்போர்ட் numpy as NP, அப்புறம் வந்து இம்போர்ட் matplotlib. இது எதுக்குன்னா நான் கடைசியா சொல்றேன். அதாவது இது பிளாட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இது. அதாவது தனி விண்டோ ஓப்பன் ஆகாம, அதாவது இந்த ஷீட்லயே உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம். அதாவது matplotlib.py plot. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி CV2.imread imreadக்குள்ள ஒரு ஃபைல், அதாவது ஒரு பாத் குடுத்திருக்கேன். அந்த இமேஜோட பாத் நீங்க போன இது பார்த்திருந்தீங்கன்னா, போன எக்ஸர்சைஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பீன்ற வேரியபிள்ல வந்து CV2.imreadல வந்து இன்னொரு ஒரு இது குடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, ம், இது என்னன்னா இதுவும் பாத்து தான். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங்க்கு வந்து முக்கியமா நீங்க வந்து சைஸ், அத இமேஜோட சைஸ் தான் உங்களுக்கு வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜோட சைஸ் எப்படி நீங்க ரீசைஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரீசைஸ்ன்னு CV2ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது இப்போ நான் A1ன்ற வேரியபிள்ல CV2ன்ற அந்த லைப்ரரியில உள்ள ரீசைஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இப்ப ரீசைஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ரீசைஸ், நீங்க ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. ரீசைஸ்ல வந்து எல்லாமே ஸ்மால் தான். போன தடவை மாதிரி டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ் அந்த மாதிரிலாம் வெயிட் கீ மாதிரிலாம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாறாது, ஃபுல்லாவே லோவர் கேஸ்ல மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து நீங்க 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த இமேஜ நீங்க வந்து ரீசைஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஏன்ற வேரியபிள்ல வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அதுல உள்ள இமேஜ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து அதோட வித்து ஹைட் எவ்வளோ, நான் 250 இன்டூ 250ன்னு கொடுத்துருக்கேன். அது நீங்க உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும். நெக்ஸ்ட் வந்து பி ஒன்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல வந்து ரீசைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த இமேஜ் நான் இது பண்ணோம், பி தூக்கி இங்க இருக்கா. அதுக்கப்புறம் வந்து வேரியபிள், அதாவது செகண்ட் பாராமீட்டர் என்னன்னா, எவ்வளவு தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வித் ஹைட் மட்டும் அதுல போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து பிளெண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இதுதான் வந்து பிளெண்டிங்க்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன், ஆட் வெயிட்டட். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுல எத்தனை பாராமீட்டர் பாஸ் பண்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் அதுல வந்து 5 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பிளெண்ட் பண்றதுக்கு ஆட் வெயிட்ன்றது ஃபங்க்ஷன் நேம். அதுல தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண முடியும். பிளெண்ட்ன்ற வேரியபிள் நேம்ல இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் இமேஜோட வேரியபிள் நேமா போடணும் A1. அததான், அதாவது ரீசைஸ் பண்ண இமேஜ். இந்த அதாவது ஏல நான் ரீட் பண்ணியிருக்கேன், A1ல ரீசைஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரீசைஸ் பண்ண இமேஜ் தூக்கி நான் ஃபர்ஸ்ட் A1ல போட்டிருக்கேன். இந்த 0.8 அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்ம வந்து அதோட அது டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எவ்வளவு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி. அதாவது இப்ப 2 இமேஜ பிளெண்ட் பண்றோம்னா, இப்ப ஏன்ற இமேஜ் வந்து எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அதாவது எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், 0.8னா அதுக்கு தகுந்த மாதிரி அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பி1. பி1ன்றது நம்ம செகண்டா ரீசைஸ் பண்ண இமேஜோட வேரியபிள் நேம். செகண்டா ரீசைஸ் பண்ண இமேஜோட வேரியபிள் நேம் பின்றது, பி1ன்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0.4ன்றது அது எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. நீங்க ஜீரோன்றது எதுக்குன்னா, ஜீரோனா அதாவது கிரே ஸ்கேலா மாத்துறதுக்கு தான் ஜீரோன்னு போடுவோம். அது வர அவுட்புட் வந்து கிரே ஸ்கேல்ல இருக்கும். கிரே ஸ்கேல்னா நத்திங் பட்
பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க நான் சொல்லியிருப்பேன் பிளாட் பண்றதுக்கு தான் இதை நான் இந்த லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பிளாட்னா ஒன்றும் கிடையாது, அதாவது கிராஃப் பிளாட் பண்ணுவீங்களா அது மாதிரி. இங்க இந்த ஸ்கிரீன்லயே வந்து பிளாட் ஆகும் அவுட்புட், அதுக்கு தான் இது இந்த பிளாட் ஃபங்க்ஷன். நீங்க வந்து கீழே நான் பண்ணிருப்பேன் ஐம் ஷோ கொடுத்தும் நீங்க பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரன் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் ஹெட்டிங்கா போட்டுக்கிறேன். வேற first. ஃபர்ஸ்ட் இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சு. நெக்ஸ்ட். ஓகே, எல்லா இமேஜஸ் வந்துருச்சு. பிளாட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்டான இது கிடைக்காது. அதாவது அந்த இமேஜோட கரெக்டான அந்த கலர்ஸ்லாம் கிடைக்காது. இங்க பாருங்க, ப்ளூ கலர்ல வந்திருக்கு. நான் எடுத்த இமேஜே வேற. அதனாலதான் நான் வந்து கீழேயே ஷோ பண்ணி காமிக்கணும்ட்டு கீழே வந்து ஷோ அதாவது போன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி இப்பயும் நம்ம ஷோ பண்றோம். இப்போ ஷோ பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ். இது வந்து இந்த A1ன்ற இமேஜ், அதாவது ஏன்ற இமேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து Bன்ற இமேஜ். இது ரெண்டையுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணி, இப்ப பிளெண்ட் பண்ணி எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா இதையும் பிளெண்ட் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா பிக்சர் சைஸ் வந்து வேற வேற தான் இருக்கும். அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து ரீசைஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பிக்சரோட சைஸ் வந்து வேற வேற இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகாது, எரர் வரும். அதனால நீங்க ரீசைஸ் பண்ணிடணும். இல்ல அப்படி ரீசைஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா கரெக்டான இமேஜே எடுத்துக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் பிளெண்டிங். பிளெண்டிங் எதுக்கு நம்ம மேஜரா யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். இப்ப இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம புதுசா நியூவா ஒரு இமேஜ் உருவாக்கிட்டோம் பாருங்க. இதே மாதிரி நீங்க கலர்ஸ பிளெண்ட் பண்ணலாம். கலர்ஸ கூட ஏதாவது ஒரு இப்ப 2 கலர்ஸ இப்ப உங்களுக்கு 2 கலர பிளெண்ட் பண்ணா என்ன வரணும்னு தெரியணும் அப்படின்னா, 2 கலர பிளெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கலர்ஸ் கூட பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆ ஓகே. இப்ப நான் வந்து கலர்ஸ பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் நான் வந்து கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரெட் அண்ட் எல்லோ. அதோட வேரியபிள் நேம், அதோட ஃபைல் நேம் மட்டும் போட்டா போதும் எனக்கு. நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. yellow.jpg. அது கரெக்டான சைஸ்ல இருக்கணும்னு பண்ணிட்டு இதுல வந்து நான் 0.5 கொடுத்துக்கிறேன். ஏன்னா ரெட்டோட வேல்யூ அதிகமா இருக்கும்ட்டு நான் 0.5 அண்ட் 0.5 கொடுத்துட்டு இப்ப நான் ரன் பண்ணி பாக்குறேன். ரன் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓ சாரி, நான் இதை என்ன கட் பண்ணல. இது கட் பண்ணா மட்டும் தான் அது ரன் ஆகும். ஓகே, இனிமேல் ரன் ஆயிரும். இங்க வந்து நமக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா அசசன் ஃபெயில்னு எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் ரீட் ஆகலைன்னு அர்த்தம். ரீட் ஆகல அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அப்ப நம்ம எதுல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்ப நான் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து ஜேபிஜி ஃபைல் தான். ஓகே, இன்னும் ரெட்ன்றதும் ஜேபிஜி ஃபைல் தான். ப்ராப்பர்ட்டிஸ் டாட் ஜேபிஜி. நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாத்துல தான் தப்பு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம ரீட் ஆகல அப்படின்னா பாத்துல தப்பு பண்ணியிருப்போம், இல்லைன்னா அந்த ஃபைல் நேம்ல தப்பு பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா
நம்மளோட அந்த ஃபைலோட நேம்ல தான் அதான் அந்த 3 இதுல தான் அதாவது ஒரு இதுல தப்பு பண்ணியிருப்போம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த பாத்த நான் காப்பி பண்ணிட்டேன். இப்ப நான் இத அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணி தூக்கிட்டு இதோட இதோட பாத்த நான் காப்பி பண்ணிட்டு இதோட பாத்த நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்க உள்ள எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட் ஸ்லாஷா மாத்தணும். இந்த ஒரு இருக்கிற ஸ்லாஷ் ஃபுல்லா ஸ்லாஷ ஃபுல்லா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதோட அதோட அந்த இமேஜோட எப்படி என்ன பேர்ல போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை போட்டுட்டு டாட் என்ன ஃபைல் ஜேபிஜி ஃபைலா ஜேபிஜி ஃபைல் ஏவிஐஎஃப்னா ஏவிஐஎஃப் கொடுக்கணும். இதே மாதிரி இதுலயும் மாத்திக்கலாம். இதுக்கு வந்து hello டாட் ஜேபிஜி. ஓகே, நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வந்துருச்சு. இப்போ நான் ஷோ பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து டைகர் ஒன்னுன்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து நான் அதில் போட்டிருக்கேன். இதை நான் இமேஜ் ஒன்றுன்னு வச்சுட்டேன். MG1 ஃபர்ஸ்ட் நான் ரெட்டை வந்து இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோ. இந்த 2 இமேஜ நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். பிளெண்ட் பண்ணா எனக்கு என்ன வருது? ஆரஞ்ச் கிடைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளெண்டிங்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 இமேஜ பிளெண்ட் பண்ணி புதுசா ஒரு கலரே எடுத்துட்டோம். அதாவது புது இமேஜே எடுத்துட்டோம். அது மாதிரி தான் நம்ம வந்து பிளெண்டிங்ல வந்து நெறைய நெறைய விதத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஆ லைக் அதாவது பிளெண்ட் பண்ணா இமேஜ் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸ்மூத்தனிங்க்கும் நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம வர வர இதுல பார்ப்போம். இது மாதிரி நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே. இதுதான் வந்து பிளெண்டிங். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் பார்த்து சொல்றேன். இவ்வளவுதான் பிளெண்டிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வந்து ஜெட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.